ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பெருசாக்கனால தமிழில் போட்டுறேன். இந்த ஸ்டோரி கேட்டது நம்ம ராக விடியர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். யூங்கி வந்துட்டு ஆல்ரெடி மேரிட் பர்சன், அவருக்கு ஒரு பேபி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் அண்ட் யூங்கி ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் யூங்கி வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. ஸோ ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு லோன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லோன் அமௌண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த ராபரி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு படிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ லைட்டாக அவங்கக்கிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கிறதுக்காக அடிதடி சண்டைன்னு போயிட்டு அவர் கொஞ்சம் நல்லா சண்டைலாம் போடுவோம். எல்லோரும் ஹெல்ப்பு அது இதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளில் தான் அவர் ஒரு பெரிய மாஃபியாவே மாறியிருப்பார். அவருக்கு ஒரு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸை வந்துட்டு கொண்டு போய் அதை ஒரு இது கொண்டு போகிறத விட இந்த வேலை அவருக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இது ஒரு மாதிரி அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால இதை கண்டினியூ பண்ணியிருப்பார். இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. ஓகே வாங்க டியர். அண்ட் யூங்கி ஒரு மாஃபியா, நீங்கள் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய மண்டபம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுது. யூங்கி அவரோட குழந்தைய எடுத்துகிட்டு அவரோட அம்மா அப்பா கூட வராரு. அதாவது வீட்டில் கிளம்பிட்டுருப்பாரு. அவரோட அம்மா தான் வந்துட்டு பையனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பையன் பேர் சிம். அவனுக்கு வந்துட்டு ஒரு 2 வயசு ஆகுது. அப்படியே வந்துட்டு அவன் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். அவனை ரெடி பண்ணவே விட மாட்டான். சிம் அப்படின்னாவே நீங்கள் ஜிமினோட குட்டி வயசு அந்த ஏஐ ஃபோட்டோ இருக்குல்ல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிம்மி அப்படிங்கிற நேம் சொன்னேன்னா ஜிமினோட அந்த டாட்டர் வந்து ஏஐ ஃபோட்டோவில் எப்படி இருக்கும் அந்த குழந்தை, அதை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு யூங்கிக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் பேர் சிம். அப்படியே செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான். செம்ம வாள். 2 வயசு தான் ஆகுது. ஆனால் அந்த பாட்டி இருக்காங்களோ, ஸோ இவங்களோட அம்மா, அவங்கள போட்டு முட்டி பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அவங்க நான் கதறாங்க, விடுறா. என்னடா இது, பையனை பெற்க சொன்னால் இப்படி ஒரு பிசாசை பெற்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசவும் இவங்க கடுப்பாயிடுச்சு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, குழந்தைய பார்த்து இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தான் இப்படி கோவப்படுற, நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அவன் என்னோட பேரன் தானே, நான் அது கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவம், அவங்க வந்துட்டு வேணுக்குனே சொல்லலை. ஒரு குழந்தைங்களாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்துச்சுங்கன்னா அதுங்களோட அம்மா அப்பா இந்த மாதிரி சில டைமில் இரிட்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும். உடனே இவங்கேயும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா ஆனால் அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, அவன் குழந்த, முடியல அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வேறு ஆள் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இங்கே பாருடா, நீ ரொம்ப ஓட பேசிகிட்டு இருக்க, அவன் ஏன் பேரை, அவனை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவனை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது, நீ யார் அதை வந்து கேட்கறதுக்கு, ஏதோ நீ என் பையனாக போயிட்டேன்னு சொல்லி நான் அமைதியாக பார்த்துட்ருக்கேன், இல்லைனா வீட்டை விட்டு முடிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் நல்ல போல்டான டைப்பு, டக்குன்னு எதுக்குமே சென்சிட்டிவாக வந்துட்டு இதாகிட மாட்டாங்க. இப்போது சரி ஓகே, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, மையனோட கல்யாணத்துக்கு போகணுமா இல்லையா, அவள் போன வாரத்துலேருந்து வீட்டுக்கு வந்து இருங்கன்னு சொல்லிகிட்ருக்கா. ஆனால் நம்ம நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி தான் போகிறோம், அதுவும் அவன் மண்டபத்துக்கு தான் போகிறோம், வீட்டுக்கெல்லாம் போகல, இதுக்கே அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட அப்பா வந்துட்டு அப்படியே மேலேருந்து கீழே ஷர்ட்டை பட்டனெல்லாம் போட்டுட்டு இறங்கி வந்துட்டுருக்காரு. இவங்க பார்க்குறாரு, ஆமாம் இப்போ என்ன பண்ண முடியும், வாரக்கணக்கில் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு வேறு வேலை இல்லையா, வேணா நீங்கள் போய் இருக்க வேண்டியதானே, உங்களை வேணான்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாரு. ஸோ அவரோட அம்மா அப்பாவும் வந்துட்டு, நீங்கள் இவனை பார்க்கவே எங்களால் முடியலடா, இதில் எங்கடா நாங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கிறது, சரி ஓகேவா போய்ட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு சிம்மை தூக்கிட்டு அந்த காரில் போய் ஏறுறாங்க. அப்போது இவங்கேயும் வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ வாட்ச்மேன் அங்கிள் காரில் அவர்கிட்ட டோர் ஓப்பன் பண்ணுறாரு. கார் வெளியே போன டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு எந்நேரம் அந்த ரூமில் தான் இருப்பார். அவர் எந்நேரம் வாசலில் நிற்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இவங்க வெளியே வரும்போது கார் சவுண்ட் கேட்கும், அதாவது ஒரு ஹாரன் அடிச்சிடுவார். இவர் ஹாரன் அடித்தா மட்டும் அவர் வெளியே வந்து திறந்து விட்டால் போதும், இல்லை புதுசாக வெளியே யாராவது வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதுக்காக அவங்க எந்நேரம் வெயிலில் நிற்கணும் பனியில் நிற்கணுங்கிறதெல்லாம் இவங்களோட ரூல்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வாட்ச்மேனை கூட நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பட் யூங்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். இதுவே அவுட் சைட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோல்டான பர்சனாக இருப்பார். யாரையும் வந்துட்டு பிடிக்காத மாதிரியே தான் பேசுவார். யாராவது ஹெல்ப் கேட்டு வந்தால் கூட சாஃப்டாலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டார். என்ன அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திமிராக தன்னாட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டாக பேசுவார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது கார் வந்துட்டு வெளியே போனதும் அந்த வாட்ச்மேன் அங்கிளும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உட்காந்துப்பார். அவர் என்ன சும்மா உட்காந்துட்டு வீடியோ கேம் பார்க்குறது, ஏதாவது இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது. அவர் செம்ம ஃபன் டைப்பு, ஒரு மாதிரி செம்மையாக ஃபன்னியாக பேசுவார். ஓகேவா? இந்த அங்கிள் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அப்படியே மண்டபத்தில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. டைமை பார்க்குறீங்க, கேட்டை பார்க்குறீங்க, கேட்டை அந்த விண்டோ வழியே எட்டி பார்க்குறீங்க, இவங்க இன்னும் வரவே இல்லை.
கோவம்னா கோவம் உங்களுக்கு. ஸோ உங்களோட அப்பா வராரு, வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் டாடி எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே அவர் வந்துட்டு என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன வரலன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அதுவும் அவன் மட்டும்தான். அவனும் வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்னே கலங்குது. எங்கே வேலை இருக்குது அது இருக்குது இதுக்குன்ட்டு வராமல் போயிடுவாங்களோன்ட்டு. பட் உங்களோட அப்பா தான் வந்துட்டுருக்காங்களா, நான் இப்போ தான் கால் பண்ணேன், இவங்களோட அப்பாட்ட பேசிட்டேன்டா, வந்துட்டுருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே எனக்கு 10 நிமிஷம் அவன் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வந்தாலும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிட்டு கதவை சாத்திக்கிறீங்க. உங்களோட அப்பா இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கா, கல்யாணமே பண்ண போகிறேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போயிட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணல, அதுக்காக போகிறாரு. கரெக்டாக அவர் வெளியே போகவும் இவங்க எல்லாரும் உள்ளே வரவும் கரெக்டாக இருக்குது. உடனே வந்துட்டு யூங்கி வந்தது வராதேம்மா. உங்களோட அப்பா யூங்கி கிட்ட ஓடி போயிட்டு டே யூங்கி என்னடா இவ்வளோ லேட்டாக வர, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ மேலே போய் அவளை பாரு, அப்படி இல்லைன்னா உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேடம், போ மாட்டிக்காத அப்படின்னு சொல்லவும் அவரோட தலை தெறிக்க ஓடி வராரு. 2 நிமிஷம் தானா, அதுக்குள்ளே எப்படி அங்கே தூரம் ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் தலையெழுத்து, நீ போய் தான் ஆகணும், நான் என்ன பண்ண முடியும், அவள் ஒரு வாரமாக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா, நீங்கள் யாருமே வரல ஓடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே யூங்கி இவங்களோட அம்மா அப்பா சிம்சிமை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஏன்னா 2 ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்களோட ஃபேமிலியிலையும் வந்துட்டு ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் உங்கள் கூட இவங்களோட அம்மா அப்பனா ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்களும் அவங்க அப்படி தான் பண்ணுவீங்க. இப்போது போச்சு பிள்ளை கோவத்தில் இருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே டைமை பார்த்ததுக்கப்புறமா கதவு தர சத்தம் கேட்குது. அப்படியே கதவுக்கிட்ட வந்து டேடி இதுக்கு மேலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே விடாதீங்க, நானும் வெளியே வரமாட்டேன், எனக்கு வர ஆச்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் டேடி பேசவே இல்லை. கடுப்பாகுது உங்களுக்கு, நீங்களும் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க கதவை திறக்காமல். ஆனால் கதவை மட்டும் தட்டிகிட்டே இருக்கவும் டேடி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் திறந்துட்டு என்ன அப்படின்னு கத்துவீங்க. பார்த்தா யூங்கி உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. உங்களுக்கு சமக்கவும் அப்படியே கையை கட்டிட்டு கதவை சாத்திக்கிறீங்க. ஆனால் கதவை லாக் பண்ண போகிறப்போ கரெக்டாக சிம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழந்தைங்க கத்தோல்ல அயன்ட்டு அந்த மாதிரி கை எப்படி நீட்டுறான். அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் எப்படி கோவப்பட முடியும். அவனோட கை எப்படி உங்களோட ஃபேஸில் பட்டதுமே மேடம்க்கு இருந்த கோவெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அப்படியே அவனை பார்த்துட்டு கதை திறந்து விட்டு சிம் ஆளுங்க எல்லாத்தையும் நான் சும்மா விடுறேன், உள்ளே வாங்க வந்து தொலைங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் இந்த ஒரு புள்ள பூச்சியை வச்சு தான் நம்ம இவக்கிட்டேருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம் தூக்கிட்டு உள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க பார்க்குறாரு, என்ன மூஞ்சில் வெறும் மாவாளி கொட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் நீ வாயை மூடு, இதுதான் நீ எனக்கு கல்யாணத்துக்கு வர்றத லட்சணமா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே இப்படி பண்ண, வீட்டுக்கு வருவேன் நான் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா. அப்புறம் ஆண்டி நீங்கள் என் கூட பேசவே கூடாது, எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது, எனக்கு அம்மாவே இல்லை, நீங்கள் தான் அம்மான்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக ஆயிடுச்சு. அந்த ஆன்ட்டியும் வந்துட்டு வராதனால அவங்களுக்கே இந்த வார்த்தையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படி சொல்லாத வயன், என்ன பண்ண முடியும், இங்கே சிம் இருக்கான்ல அப்படிங்கிறாங்க. சிம் இருந்தால் அவங்கள நான் பார்த்துக்க மாட்டேனா, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா, உங்களை நான் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன், அப்படியே என்னை யாரோ மாதிரி நினச்சி காட்டி தானே நீங்கள் இப்படி கடைசியாக யாரோ மாதிரி வந்துட்டு போகிறக்கான்னு சும்மா தலையை காட்டிட்டு போக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவன் நல்லது தான். அதுக்கப்புறம் உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்துறதுக்குள்ள எல்லாத்துக்கும் போதும் ஆயிடுச்சு. அப்போது இவங்க வந்துட்டு பார்க்குறாரு, உங்களோட கைவே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் எதுக்கு என் கைவே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ சிம் வந்துட்டு ஒரு மாதிரி அவன் தூங்கியிருப்பான். உங்களோட அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களோட மடியிலே படுத்து தூங்கியிருப்பான். நீங்கள் அவனே பார்த்துட்டுருக்குறீங்க. இவங்க உங்கள் கைவே பார்த்துட்ருப்பாரு. எதுக்குடா என் கையை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இல்லை, இந்தியாவிலலாம் கல்யாணத்தன்னைக்கு கையில் டிசைன்லாம் பண்ணுவாங்க, அது ஏதோ ஒரு மாதிரி, நீ அந்த மாதிரி பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கையில் டிசைன் பண்ணுவாங்களா, என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மெத்தடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொரியாவில் இருப்பீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கல்ச்சர் தெரியாது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஸோ யூனிக்கு வந்துட்டு நிறையா வீடியோஸ்லாம் பார்ப்பாரு, அவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியறதுனால கேட்குறாரு. அது என்ன மெகந்தினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பாக்கெட்டில் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருப்பார் போல் மனுஷன், எடுத்து அப்படியே காட்டுறாரு. என்ன கோனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கோன் மீன்ஸ் உங்களுக்கு அது ஏதோ சாக்லேட் மாதிரி தெரியுது, சாக்லேட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் தின்னா செத்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவி அப்புறம் எதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இப்போ தானே சொன்னேன் கைக்கு போடுறதுக்கு, கை காட்டு அப்படிங்கிறாரு.
நீங்களும் இந்தா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. நாளைக்கு மார்னிங் தான் வெட்டிங். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரிசப்ஷன் மாதிரி, ஆனாலும் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் மாதிரி செம சூப்பரான ட்ரெஸ்ஸு அப்படி தான் போட்டிருப்பீங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கையில் டிசைன் வந்துட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா கிறுக்கிட்டே இருக்கேன் கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் அவர் காஞ்சினா நல்லாயிருக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா 2 கைக்கும் மெகந்தி போட்டு விடுறாரு. அப்படியே கை ஃபுல்லாகவே போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே கை கிட்ட ட்ரெஸ் கிட்ட கொண்டு போனதுமே மென்டல் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னா இது போகவே போகாது, கையை 2 விரிச்சு வை அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், இது போட்டாங்க அப்படின்னா கை வந்துட்டு ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, ட்ரெஸ்ஸில் பட்டால் போகாது அப்படின்னு சொல்லிடுறாரா. அடப்பாவி, என் காஸ்ட்லியான வெட்டிங் ட்ரெஸ்டா, இதை ஏன்டா இப்போ சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் கேட்க. இவங்க இருந்துட்டு வெளியே போக சொன்னேல, அதுக்கு தண்டனை, கையை நீட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் ஏசுநாதர் சிலுவையில் இப்படி வச்சுருப்பாங்கள்ல, கை இப்படி நீட்டிட்டு, ஸோ அந்த மாதிரியே கையை நீட்டிட்டு இருக்கிறீங்க. எப்போ காயும் அப்படின்னு கேட்குறீங்க. அது காயும் 1 மணி நேரம் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு 1 மணி நேரமா, அவ்வளோ நேரம் கை இப்படி வச்சுட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவங்க சிரிச்சிட்டே ஆமாம் மேடம், நீங்கள் கை இப்படியே வச்சுட்டுருங்க, நான் கீழே போய் அங்கிள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு கையே வலி எடுத்துருக்கும். அப்போ தான் எங்களோட அம்மா வந்துட்டு சரி வயன் அது காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், போய் கழுவிட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியா, எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா தண்ணி ஊற்றி கழுவு, இதை போயிடும்னு நினைக்கிறேன், அப்படி தான் அவன் சொல்லிகிட்டு இருந்தான், காரில் வரும்போது சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அவங்க இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. நீங்களும் தண்ணி எடுத்து அப்படியே அந்த ஹேண்டை வாஷ் பண்ணுறீங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, அந்த மெகந்தி இல்லை மருதாணி நம்ம போட்டோன்னா கைக்கு வைக்கிறப்போ கழுவிட்டு அப்படியே ஈர கையில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி செம்ம அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி தான் இருக்குது. அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிசைனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது கரெக்டாக இவங்க மேலே வரவும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் செம்மையாக இருக்கும், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நான் மாஃபியா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. மாஃபியாவுக்கு கொலை பண்ணதான் தெரியும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி கோலம் போட கூட தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜிம் வந்துட்டு கண்ணை முடிச்சிட்றான். ஸோ அவன் கண்ணை முழிச்சதுமே அவனை தூக்கிட்டு அப்படியே விளையாட்டு காட்டிட்டு அவனுக்கு பால் புட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அந்த ஆண்டி இருக்காங்களா, அந்த ஆண்டி அங்கிள் வந்துட்டு கல்யாண வேலையெல்லாம் கீழே வரவங்களெல்லாம் கெஸ்ட் எல்லாம் அப்பா மட்டும் தனியாக வெல்கம் பண்ணுறதுனால அவங்களும் கீழே போயிருப்பாங்க. நீங்கள் யுங்கி அண்ட் ஜிம் 3 பேர் தான் மேலே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்போது வந்துட்டு ஒரு மாதிரி செம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. இந்த மொமெண்டெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. யுங்கி கேட்குறாரு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவன், என்கிட்ட பேசக்கூட ரொம்ப தயங்கி தான் பேசினான், ஒரு மாதிரி ஷையாக பேசினான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், மொக்கையாக பேசினா உனக்கு பிடிக்குது, என்னத்தான் டேஸ்ட்டாக உனக்கு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க வாய மூடு, உன்னை மாதிரி யாரும் கோல்டாக பேசுகிறது கிடையாது, அப்படி பேசினா தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவும், உங்ககிட்ட நான் நல்லா தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்ககிட்ட அப்படி தலையில் ஒரு கொட்டு வைக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் கிழிச்ச நல்லா பேசுகிறானா, என்னாலும் வாய் மட்டும்தான் கொஞ்சம் வார்த்தை நல்லா வரும், மூஞ்சி ஆர்டரே தான் வச்சுருப்பேன் அந்த மாதிரி அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு கடுப்பாயிட்டு நீ தான் தேவாங்க மாதிரி இருக்க அப்படிங்கிறாரு. ஸோ மாற்றி 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க. இப்போது உங்களோட அப்பா அந்த ஆண்டி அங்கிள் எல்லோரும் வந்துட்டு மேலே வராங்க. உங்களோட அப்பா வந்துட்டு மேலே உட்காந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணுறாரு, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு. அவங்க இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால தான் கால் பண்ணவும் அவங்க இதோ வந்துட்டுருக்கோம்ப்பா, நாங்கள் முன்னாடியே வந்துட்டு பையனை அனுப்பிட்டோம், அவன் முன்னாடி காரில் வந்துட்டுருக்கான், நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம், ஒன்றும் இல்லை சீக்கிரம் வந்துடுவோம், கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. மாப்பிள்ளை வீட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, இது மாதிரி நல்லா இருக்குல்ல, என் லைஃப்பில் இப்போ எல்லாம் இருக்குது, வச்சோ எனக்கு ஒரே ஷையாக வருது இவங்கியா அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க அப்படியே கடவுளே இந்த கருமத்துக்கு தான் நான் ஒரு வாரமாக வீட்டு பக்கமே வராமல் இருந்தேன், வெக்க மட்டும் படாத வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் வெக்கப்பட்ட அழகாக இருக்கேன், எனக்கு தெரியும், நான் கண்ணாடியில் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அவங்களுக்குள்ளே டாக் போயிட்டுருக்கு. ஸோ சரி ஓகே, அது வரைக்கும் அதாவது பையன் வர வரைக்கும் என்ன பொண்ணை வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க நீங்கள் ஜிம் 3 பேர் தான் போகிறீங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பா
சாரி உங்களோட அப்பா அண்ட் இவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறப்போ எல்லா ஃபோட்டோலையும் நீங்கள் யூங்கி கூடயே சிம் கூடயே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களே சொல்கிறாங்க, தனியாக நில்லுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், இவங்க தான் கல்யாண பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவன் ஃப்ரெண்டு, அவங்க கல்யாண பையன் தான், அவன் குழந்த அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓ ஃப்ரெண்டா, சரிடா நீ தனியாக நில்லு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் இல்லை என்னை சிம் கூடயே எடுங்க, தனியாக எடுத்தால் எனக்கு போஸ்ட் கொடுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா செம்மையாக போஸ்ட் கொடுக்குறான். அவனை வச்சு நீங்களும் வந்துட்டு 2 பேரும் மாற்றி போஸ்ட் கொடுத்துட்டு இவங்களுக்கு கடுப்பாகுது. நான்லாம் ஃபோட்டோக்கு வரல ஒன்றுத்துக்கு வரலன்னு போயிட்டு ஒரு வாரமாக உட்காந்துருப்பாரு. ஆனால் நீங்கள் சிம்மும் அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு கார் சத்தம் கேட்குது. எல்லோரும் அப்படியே அந்த வெளியே எட்டி பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட கார் தான். உங்களோட அப்பா வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்கிறாங்க ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ கரெக்டாக உங்களோட அந்த ஆண்டி இருக்காங்களா இவங்களோட அம்மா, அவங்க வந்துட்டு ஆர்த்தி தட்டெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே போகவும் காரை விட்டு அந்த பையன் இறங்கி வரான். உங்களுக்கு செம்மையாக ஷை ஆகுது பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி யூங்கிக்கு பின்னாடி நின்றுட்டு ஒளிஞ்சு பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்ப யூங்கி கரும தள்ளி இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே ஷையாக வருது அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷை ஆகுது உங்களுக்கு. வந்துட்டு எப்படின்னா லவ் க்ரஷ் அந்த மாதிரி கிடையாது, பட்டு வெட்டிங் ஆக போதில்லை, அதாவது கல்யாணம் ஆக போதில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஷைனஸ் எல்லாமே அவர் மேலே ஒரு லவ் அந்த மாதிரி அப்போதைக்கு அந்த அஃபெக்ஷன்லாம் வந்திருக்கும். அப்படியே வெக்கப்பட்டுட்டு நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க யூங்கிக்கு பின்னாடி நின்றுட்டு. ஸோ யூங்கி சிம்மை கையில் பிடிச்சிக்கிட்டு பத்தோல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுருப்பார். ஏன்னா நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு தான் இழுத்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. இப்போ அந்த மாதிரி தான் கரெக்டாக அந்த பையன் இறங்கி வரவும் இவங்களோட அம்மா இருக்காங்களா, ஸோ அவங்க ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் என்னென்னா அவனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டோரில் வந்துட்டு இன்னொரு பொண்ணு ஓப்பன் பண்ணிவிட்டு வருது. பார்த்தா 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அவங்களோட கையில் வெட்டிங் ரிங் இருக்குது. இதை பார்த்து இவங்களோட அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் தலையில் இட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஆர்த்தி தட்டை கீழே போட்டுடுறாங்க பயந்து ஒரு மாதிரி பதட்டத்தில். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பா உங்களோட அப்பா 2 பேரும் ஓடி போய் பார்த்தா அந்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அந்த மண்டபத்தில். அவ்வளோதான், உங்கள் அப்பாவுக்குன்னா ஒரு மாதிரி ஹார்ட்டே வந்துட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இது எதுவுமே தெரியல. அப்படியே மறுபடியும் எட்டி பார்க்குறீங்க. ஆனால் யூங்கி இதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. யூங்கி உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவருக்கு உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வயன் அது இரு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், அதான் நான் பார்த்துட்டேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் பேசுகிறீங்க தான், பட் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களோட அப்பா போயிட்டு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க அங்கிள், தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் என்னை வீட்டில் வெளியே விடலை. ஸோ இன்றைக்கி தான் என்னை தனியாக அனுப்புனாங்க, அதனால நான் என்னோட லவரையே கல்யாணம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிற்கிறான். இதை பார்த்து இவங்களுக்குன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஏன்னா நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. அதை பார்த்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே போயிட்டு பல்லார் அவன் கண்ணத்துலேயே 4-5 விடுறாரு. அந்த கூட இருக்கிற பொண்ணுன்னா ப்ளீஸுங்க விடுங்க, அவர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் அழுகிறா. இதை பார்த்துட்டு உங்களோட அப்பா தான் யூங்கி அப்படியே ஸ்டாப் பண்ணி, இங்கே வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா, அதான் கல்யாணமே பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேலே அடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் யூங்கி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விடும்போதும் அவனுக்கு ஒவ்வொரு அடி பலார்னு விழுது. உங்களோட அப்பாவும் இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ யூங்கி நீங்கள் இப்படி அழுகிறதுனால தான் அவனை போட்டு அடிக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே ஒரு வழியாக சமாதானப்படுத்தி யூங்கி இந்த பக்கம் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு, கல்யாணம் தான் பண்ணிட்டல, கிளம்பு, இதுக்கு மேலே இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பொண்ணு வாழ்க்கையை எங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்க தெரியும், இப்போயாவது நீ இதை சொன்னியே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணு கூட போயிடுறான். இப்போது அந்த பொண்ணோட அந்த பையன் காலம் அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பின்னாடி காரில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா பயங்கர கலவரமாக ஆயிருந்துருக்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கு எப்படி இவங்க மூஞ்சில் முழிக்கிறது, அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது இந்த மண்டபத்தில் இருக்கிறது உங்களோட ரிலேட்டிவ் சைடெல்லாம் மட்டும்தான். ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள்னா அப்படியே நின்றுருக்கீங்க. அப்போ சிம் இருக்கான்ல, ஸோ அவன் தான் யூங்கி கையிலேருந்து அப்படியே உங்ககிட்ட தாவிட்டே வரான். நீங்களே அழுதுட்டு நிற்பீங்க. ஆனாலும் அவன் உங்ககிட்ட வரும்னு சொல்லிட்டு அழுகிறான். யூங்கி அவனை மிரட்டுறாங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டியா சிம் அப்படின்னு மிரட்டவும், நீங்கள்
எதுக்கு அவனை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிமை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அவனுக்கு பசிக்கு தான் அழுகிறான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் போயிட்டு அவனுக்கு அந்த பால் குலுசு எடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. உங்களோட அப்பா அதையும் பார்க்குறாரு. ஸோ என்ன நினச்சாரோ தெரியல, டக்குன்னு இவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அவர் நானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு வேறு வழி தெரியல ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமாக உங்களோட அப்பா இவங்கக்கிட்ட பேசுகிறாரு. ஸோ இவங்களோட அம்மா அப்பாவுக்கும் இது ஓகேன்னு தான் படுது. அவங்களும் ஓகேடா அவர் கேட்குறாருல, கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவங்கையும் நான் எப்படிம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்களோட அம்மா அப்பா, வாய மூடு, உனக்கு நடந்தது ஒரு கல்யாணமா, அந்த பொண்ணே இல்லைல்ல, இப்போது உனக்கு ஒரு லைஃப் வேணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா, இது தானா அமையுதுடா, பண்ணிக்கோ, இந்த நேரத்தில் கூட உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணலனா வேறு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மைண்ட் கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அவரும் புரிஞ்சுக்கிறாரு சுச்சுவேஷனை. சரி ஓகே அவகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போய் உட்காந்துக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது அவங்களாம் உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நான் ஷாக் ஆகுறீங்க. என்ன பேசுகிறீங்க, அவன் என்னோடய ஃப்ரெண்ட், நான் ஒரு நாள் அந்த மாதிரி நினச்சதில்ல, அவனை என்ன அப்படி நினச்சதில்ல, எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோவத்தில் ஒரு மாதிரி சோகமாக இருப்பீங்க. இப்போ எச்சா அழுகுறீங்க. அப்போது உங்களோட அப்பா தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. பையன் நல்லா யோசிச்சுப்பாரு, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். அவனுக்கு குழஞ்சிருக்கு, அவனை யார் பார்த்துப்பா, உன் ஃப்ரெண்டை பார்த்துக்கவும் யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டோட குழந்தைய பார்த்துக்கவும் யாரும் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, நான் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், 2 பேர் ஹாப்பியாக இருப்பீங்க. உனக்கு சிம்சிம் சந்தோஷமாக இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு தோணலையா, அவனை நல்லா பார்த்துக்கணுன்னு உனக்கு தோணலையா, நீ எத்தனை டைம் என்கிட்ட சொல்லியிருக்க எனக்கு சிம்சிம் ரொம்ப பிடிக்கும், அவன் நல்லா நான் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கல, இப்போ உனக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஏதோ சொல்லி அவங்களே சமாதானப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்களும் இவங்க என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவங்கிக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு ஓகேவா அப்படின்னு ஷாக்காக இருக்கு உங்களுக்கு. ஆமாம், அவன் புரிஞ்சுக்கிட்டான், நீ தான் புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படி பேசி 2 பேத்துக்கும் அந்த ஸ்டேஜில் வெட்டிங் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கல்யாணத்துக்கு அவரே மெகந்தியெல்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி கையை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, சிம்சிமாக பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக தான் இருக்குது. இப்போது வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க ரிலேட்டிவில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மண்டபம் ஒரு மாதிரி விரிச்சோடி இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். நைட்டே கல்யாணத்துக்கு பண்ணியிருந்திருப்பாங்க, எதுக்கு மார்னிங் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. மார்னிங் பண்ண வேண்டிய சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் மட்டும் அதே இடத்துல வச்சு பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வராங்க. ஸோ எல்லாம் வெட்டிங்லாம் க்யூராக முடிஞ்சிருச்சு. பியூராக ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போது இவங்களோட வீட்டுக்கு தான் போகணும். உங்களோட அப்பா இவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. ஸோ அவரும் பரவாயில்ல அங்கிள், என்னோடய கடமை தானே, அவளை நான் தனியாக அளவிடக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் ஒத்துக்கிட்டேன், அவளுக்கு என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு. உங்களோட அப்பாவுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அங்கே கார் ஏறிட்டு சிம்சிமை மடியில் வச்சுக்கிட்டு போகிறீங்க. ஸோ இவங்களோட அப்பா தான் இப்போ கார் ஓட்டுறாரு. நீங்கள் சிம்சிம் பின்னாடி இருக்கீங்க. அண்ட் உங்களோட அந்த அத்தை இருக்காங்களா, அத்தை மாமா முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கார் நேராக வீட்டுக்கு தான் போகுது. வீட்டுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களா, சடனாக மேரேஜ் ஆனங்காட்டிக்கும். இப்போது சீக்கிரமாக போயிட்டு உங்களோட அத்தைமா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் போகிறீங்க. ஆனால் சிம்சிம் உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணி படுத்தவன் தான், விடவே இல்லை. நீங்களும் அவனை சரி ஓகே யார்கிட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை. அப்படியே நீங்கள் தூக்கிட்டே தெரியுறீங்க. இப்போ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே அமைதியாக போயிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு டக்குன்னு எப்படி மேரேஜ் பண்ணவும் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கு இந்த கான்வர்சேஷன் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது பேசுறதுக்கே. அந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இவங்களோட ரூமில் தான் ஸ்டே பண்ணோம் இல்லையா, அதனால் அங்கே தான் இருக்கீங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருக்கீங்க. சிம்சிம் அப்படியே தூங்கிட்டு இருப்பான். நீங்கள் சிம்சிம் பெட்டில் படுத்துருப்பீங்க. அண்ட் இவங்க சோஃபாவில் படுத்துக்கிறாரு.
நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு நிறைய டைம் போயிருக்கீங்க. ஸோ அதே இடத்துல நீங்கள் படுத்து தூங்கியிருக்கீங்க. பட் நல்லா பேசிக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் அங்கே வீட்டுக்கு போகிறப்போ சிம்மை வச்சு நீங்கள் கட்டிலே படுத்து தூங்கிடுவீங்க. யூங்கி வந்துட்டு அவரோட சோஃபாவில் தூங்குவார். ஸோ அந்த மாதிரி தான். பட் அப்போல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படி நீங்கள் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. அதே தான் அவரும் பண்ணுறாரு. 2 பேத்துக்கும் தூக்கம் வரல, ஆனால் ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சார் வந்துட்டு எந்திரிச்சு யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி போயிடுவார். ஏன்னா அவர் தான் மாஃபியாவாச்சு, எந்நேரத்துலன்னு கிளம்பி போயிடுவார். நீங்கள் கண்ணு முடிச்சு பார்க்குறப்போ ஆள் இல்லை. போயிட்டான். என்றைக்கும் இந்த வேலையை விடுவானோ, என்னை கொண்டு இப்படி இவன் தலையை கட்டிட்டாங்களே, இவன் ஒரு மாஃபியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிய வருது. அவசரப்பட்டனா இவன் எனக்கு இது அடிச்சிட்டானோ என்ன பண்ணுறது, 24 நாள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தான், இனிமேல் நம்ம எதாவது சேட்டை பண்ணால் அடிச்சிடுவானோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் கீழே வரீங்க. சிம்சன் தூங்கிட்டு இருக்கனால அவன் தூங்க வச்சு நீங்கள் கீழே வரீங்க. அத்தமாக தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வா சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவன் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவனா என்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணு முடிச்சேன், ஆளக்கானோ, அதை கேட்டதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேட்குறாங்க. நீங்கள் அது ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகுது உங்களுக்கு. அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. பரவாயில்லையே, கல்யாணம் ஆன கையோட அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் எனக்கு ஆண்டின்னு கூப்பிட்டா பிடிக்கல, அத்தனை கூப்பிடுன்னு. இன்றைக்கி தான் கூப்பிடணும்னு தோணுச்சா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ சிம் வந்துட்டு அழுகிற சத்தம் கேட்குது. அவங்களுக்குமே நீங்கள் எஞ்சி ஓடுறீங்க. ஸோ அவங்களுக்கு இதை பார்க்குறப்போ நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான் போல், அவனை பார்த்துக்கிறதுக்கு இவளை விட யார் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே போயிட்டு வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. வீட்டில் மேடம் ஒரு வேலை பண்ண மாட்டீங்க, அத்தை பண்ணுவாங்க, இல்லைனா ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் சிம் கூட விளையாடிட்டு அவனை பார்த்துக்கிறது தான் உங்களோட வேலை. ஸோ அன்றைக்கி போன யூங்கி 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி தான் பண்ணுவார். யாருக்கும் எந்த இன்ஃபார்மும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார். நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, காணவே காணோம். இன்றைக்கி தான் வராரு. நீங்கள் அப்படியே கிச்சனில் இருந்திருப்பீங்க அத்தை கூட பேசிட்டு. சிம் வந்துட்டு அதாவது சிம் உங்களோட பக்கத்தில் நின்று உட்காந்துருப்பான். நீங்கள் அவனை தூக்கி வச்சுட்டு சும்மா பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ கரெக்டாக யூங்கி உள்ளே வரதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அத்தை அவனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உங்களை வேடாக பார்க்குறாங்க. ஏன் நீ போய் கூப்பிடு, என்னையா நீ கூப்பிட சொல்கிற அப்படின்னு கேட்கவும், அத்தை போங்க அத்தை, நீங்களே சொல்லுங்கள், வந்து சாப்பிட்டு போய் படுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எப்படி பேசிகிட்டு இருந்த பிள்ளைங்க, என்னது பேசிக்க மாட்டேங்கிறா இவ, வெக்கமாக இருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த அங்கிள் இருக்கார்ல, ஸோ உங்களோட அந்த மாமா இருக்கார்ல இவங்களோட அப்பா, அவர்கிட்ட ஏன் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன், பார்க்கறனா போய் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் ஒரே ஆசையை இருந்துச்சு வந்து எட்டி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போய் நிற்கிறீங்க. ஒயனு வெக்கமா உனக்கு அதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மாமா கம்மனிடுங்க மாமா, எனக்கு வெக்கலாம் இல்லை, எங்கள் ஹீட்டில் எனக்கு நல்லா பேசலாம் ஒரு மாதிரி பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டே போகிறாரு. இப்போ இவங்க கிட்டே போயிட்டு டேய் வாடா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், இந்த வரமா வயனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் கிச்சனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. ஸோ இவங்க கீழே வராரு. ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. அவங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாரு. உங்களுக்கான அம்மா தான் சாப்பாடு வைக்கிறாங்க. அம்மா அவள் எங்க அப்படின்னு சொல்லவும், எத்தனை தடவை கேட்பேன், கிச்சனில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறல, சும்மா அதே கேட்டுக்கிறேன், வேணா நீ போய் பார்த்துக்க மாட்டியோ அப்படின்னு கத்துறாங்க. இவர் எத்துக்கு கத்துறீங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, நான் என்ன கேட்டப்போ அப்படின்னு சொல்கிறாரா. பின்ன என்ன என்கிட்ட சும்மா நான் வாங்கி வேணா நீ போய் தேடிக்கோ, அம்மா இம்சை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாயிட்டாங்க. இப்போ திரும்ப அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கவும், இல்லை வயனை வந்து சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இவங்க இருந்துட்டு அது நீ சொல்லுமா, அப்போ தான் அவள் கேட்பா, நான் சொன்ன கேட்க மாட்டான், வந்து சாப்பிட சொல்லு, என்ன சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட அந்த அத்தைக்கு டவுட்டாக இருக்குது. ஏய் எங்கே மூஞ்சி காட்டு அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படி மூஞ்சி காட்டுறாரு. பார்த்தா காதெல்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படி போதா கதை அப்படின்ட்டு போயிட்டு திரும்ப, ஏய்
உன் பையனும் வெக்கப்படுறான்ப்பா, போய் பார்க்கறனா பார்த்துக்கோன்ட்டு போயிடுறாங்க. அவர் ஏதோ என் பையன் அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா இவங்க பேசலாம் ஒரு மாதிரி இருக்குது. இவனை இப்படி பார்க்கறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இவங்க பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ சாப்பிட்றப்ப ரொம்ப அழகாக இருக்கடா அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. சின்ன இந்த வீட்டில் வியர்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே கதவுக்கிட்டே பார்க்குறாரு, கிச்சன் கதவுக்கிட்டேயே. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு உன் புருஷன் சாப்பிட கூப்பிட்றான் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை ஆண்டி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, சண்டைக்கு இது போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சண்டைலாம் போடல அப்படின்னு சொல்லவும், அப்படியே நீங்கள் 2 பேர் பேசிக்காமல் என்ன வந்து போஸ்ட்மேன் வேலை பார்க்க வைக்கிறீங்க, இனிமேல் எது வேணாலும் நீங்கள் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிடுறாங்க. அப்போ போகிறப்போ உன் புருஷனுக்கு நீ தான் சாப்பாடு வைக்கணும் போ, நல்லா வைக்க முடியாது இனிமேல் அப்படின்ட்டு போயிடுறாங்களா. இப்போ வேறு வழியே இல்லை, அங்கே இவங்களோட பிளேட்டில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு. சும்மா பேருக்கு 2 தோசை வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவரும் வந்துட்டு போட்டு சாப்பிட்ற பழக்கம் அவருக்கு இல்லை. ஸோ யாராவது போட்டால் தான் சாப்பிடுவார். அப்படியே வந்து காலி பிளேட்டை வச்சுட்டு அவங்க அம்மா வருவாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் போய் ஆகணும். ஸோ அப்படியே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் தான் தோசை எடுத்து போடுறீங்க. இவங்க பார்க்குறாரு, கையை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அது நீங்கள் தானே. அவருக்கு வேறு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. அது இப்போ போதும் போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பப்பா பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாப்பிடுங்க அந்த இங்கே அதை சேர்த்து சொல்லவும் அவருக்கே ஷாக்கு. டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. அவருடைய உங்களை பார்த்ததும் உங்களுக்கு செமையாக ஷை ஆகிடுச்சு. அத்தடி மேதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கொண்டு வரேன்ட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக க்யூட்டாக நடக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த அங்கிள் பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி உங்களோட அப்பாவுக்கு அனுப்பிட்டுருக்காரு. ஸோ உங்களோட அப்பாவும் பார்த்துட்டு ஓகே 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், அந்த பையனை விட யுங்கி என் பொண்ணு நல்லா பார்த்துப்பான், எனக்கு ஏது முதல்ல தோணாமல் போச்சுன்னு தெரியல, பரவாயில்ல கடைசியாக நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே தான் நீங்கள் உள்ளே போயிட்டு செவத்தில் போய் முட்டுன்னு மூடிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்தை அப்படியே வந்து பார்க்குறாங்க. உங்களோட அத்தைக்கு பின்னாடி உங்களோட மாமா இருக்கல, ஸோ அவரு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் செவத்தில் போய் முட்டிக்கிட்டு ஐயோ ஏன்னா அப்படி பார்க்குறானே தெரியல, எனக்கு ஒரு ஷையாக வருது, நான் எப்படி திரும்ப போய் பார்ப்பேன், ஐயோ என்ன வயலாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தனியாக பேசிக்கிட்டு செவத்தில் முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க தலையை. அவங்களுக்கு செம்ம சிரிப்பு. அதையும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா யுங்கி அந்த பக்கம் போயிட்டு அந்த பால்கனி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஓடி போய் நின்றுக்கிட்டு அப்படியே பால்கனி போட்டு உதச்சிக்கிட்டு, எதுக்கு நீ அவளை பார்த்த, நீ ஏன்டா அவளை பார்த்த, நீ ஏன் உன்னால் அவகிட்ட பேச முடியல, உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் உனக்கு ஷை ஆகுது கருமோ, ஐயோ இவங்க நீ ஒரு மாஃபியா ஓகேவா, நீ நல்லா போல்டாக இருக்கணும், என்னடா புதுசாக மூஞ்செல்லாம் செவக்குது, ஐயோ கோபத்தில் செவந்தா பரவாயில்லையே, வெக்கத்தில் செவக்குது, கருமம் யாராவது பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், 3 நாளாக எல்லோரும் கேட்குறாங்க ஏன் திடீர்னு ஷை ஆகுறீங்கன்னு, நான் எப்படி சொல்லட்டும், இவ்வளோ நினச்சதான் எனக்கு ஷை ஆகுதுன்னு, ஆமாம் இவ்வளோ நினச்சா எனக்கே ஷை ஆகுதுன்ட்டு அவர் தனியாக செவத்தை போட்டு உதன்னு வச்சுட்ருக்காரு. இதையும் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்று வீடியோ எடுத்துகிட்டு செம்ம சிரிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அப்போது மேலேருந்து சிம்சிமோட சத்தம் வாயின்னு கத்துறான். உடனே இங்கே அது இவங்களுக்கும் கேட்டிருக்கோம் உங்களுக்கும் கேட்டிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து மேலே ஓடுறீங்க. அப்படி ஓடுறப்போ 2 பேரும் ஒரு இடத்துல வந்துட்டு முட்டிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் நல்லா ஹிட் ஆகிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தா நீங்கள் அப்படி கீழே வெளில போயிருப்பீங்க. சாட்டா வந்துட்டு அப்படி ஹீரோ மாதிரி உங்களை பிடிக்கிறாரு. அப்போது ஒரு ஐ கான்டாக்ட் இன்னும் ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு 2 பேர்த்துக்கும். அப்படியே வந்துட்டு எடுத்து நிற்க வைக்கிறாரு. அப்படியே 2 பேரும் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அங்கே மேலே சின்ன கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் 2 பேரும் இப்படி நிற்கவும் உங்களோட அந்த அத்தை மாமா அந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போய் ரொமான்ஸ் பண்ணுங்கள், மேலே என் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அதாவது பேரை அழுகுறான்ட்டு மேலே ஓடுறாங்க. அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு அங்கே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய்ட்டு அவனை தூக்குறீங்க. ஸோ சிம் எப்பவுமே தூங்கி எழுந்திரிக்கிறப்போ யார் போய் எடுக்கிறாங்களோ அவங்க முடி பிடிச்சி இல்லைன்னு எடுத்துருவான். அது அந்த ஆண்டிக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு அது தெரியாதெல்லாம் அவன் தூங்கி முடிச்ச டைமில் நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்க. எப்போயுமே அவனால் விளையாட டைமில் போய் பார்த்துட்டு வருவீங்க. ஸோ தூங்க வச்சு நீங்கள் போயிடுவீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் போகிறீங்களா, அவங்க ஆத்தாடி அவள் முடி பிடிச்சி இழுத்தாலும் அவ்வளோதான், அவள் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஆனால் அவன்
அவன் என்னடானா இன்னைக்கு உங்களை அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை தூக்குனதுமே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் போல். என்ன நினைக்கிறானே தெரியல. அப்படியே அந்த வாய் இருக்கிற குழந்தைங்க அந்த வாயை கொண்டு வந்து அப்படி கன்னத்துலலாம் வச்சு முத்தம் கொடுக்க தெரியாமல் ஒரு மாதிரி தேய்க்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கன்னத்துலலாம் அப்படி வந்துட்டு சளி ஊற்றிக்கிட்டு ரொம்ப எச்சி பண்ணுறான். ஆனால் உங்களுக்கு அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நீங்களும் திரும்ப அவனோட கன்னத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இவங்க அப்படியே நின்று பார்க்குறாரு. அவர் மாதிரி நின்றுருப்பார். ஆனாலும் கண் அப்படியே அப்பப்போ வந்து போகுது. அப்போது உங்களோட அந்த அத்தை வந்துட்டு டேய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அம்மா அது நான் இதோ இந்த புக் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி புக்கு யூங்கியோட குழந்தை இருக்கான்ல சிம் இருக்கான்ல அவனுக்கு கதை சொல்கிறதுக்காக அந்த ஆண்டி வாங்கி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அந்த ஆண்டியும் எது இந்த கதை புக்கு படிக்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக கேட்கவும் இல்லை நான் படிக்கிறதுக்கு இல்லை சிம்க்கு கதை ஒயின் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை காட்டிடுறாரு. நீங்கள் திட்டுன்னு முழிக்கிறீங்க. என்னடா அது என்ன புக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்தா கதை புக்கு கேட்டியாம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்களும் அத்தை அத்தை ஆமாம் கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்களா. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம ஏன் தொல்லை பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்மை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவன் வரவே மாட்டேங்கிறான் அவங்ககிட்ட இருந்து. ஸோ நீங்கள் நான் பார்த்துக்கிறத நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அவனை குளிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட மட்டும் நல்லா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் எப்போவுமே. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக முடியெல்லாம் பிடிச்சி சும்மா இழுத்து விளையாடுறது, காதில் கத்தோட்டை பிடிச்சி ஆடுறது, அவரை கண்ணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி கீறிட்டு குழந்தை கை வச்சு ஒரு மாதிரி பண்ண பார்த்தீங்களா கீழ்றதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் அவங்க கூட செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம மாஃபியா பாய் என்ன பண்ணுறாருன்னா திருட்டுத்தனமாக அதை வீடியோ வேறு எடுக்கிறாரு. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி செம்மையாக வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு ஒரே வாட்டம் ஓடியாச்சு மேலே மொட்டை மாடிக்கு போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்காது. அதை பார்த்துட்டு அப்படியே அவர் சிரிச்சுட்டே நல்லா தான் இருக்கா, ஏன் இதனால என் கண்ணுக்கு இவ அழகாகவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. பைபிளை குழந்தைய பார்க்கணுன்னு பார்த்தா அவங்கள பார்த்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக இவரை ஃபாலோ பண்ணுறதே இவரோட அம்மாவுக்கு வேலை போல். அவங்களே எட்டி பார்த்துட்டு டேய் திருட்டு பயலே என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது சும்மா ஒரு மீட்டிங் மெசேஜ் வந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீட்டிங் மெசேஜில் என்ன ஒயினும் குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா அது சின்ன விளையாடிட்டு இருந்தான் அழகாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அவங்க டக்குன்னு ஃபோனை பிடிங்கி பார்த்தா அதில் உங்கள் அதாவது உங்களோட வீடியோ ரொம்ப கிளியராக இருக்குது. மோஸ்ட்லி உங்களே கவர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. டேய் நீ என் பேரனை வீடியோ எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஃபோனை பிடிங்கிட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறாரு. அவங்களுக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நேரம் வந்துட்டு மாஃபியானா சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே தான் இருப்பார். வீட்டில் இவ்வளோ நேரம் இருக்கவே மாட்டார். பட் இப்போல்லாம் அடிக்கடி வீட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இன்னுமே நீங்கள் 2 பேரும் டேரெக்டாக பேசிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு சரியாகவே இருக்கவும் அத்தை மூலமாக தான் பேசிப்பீங்க. அவங்களுக்கு பழகிச்சு போல். அப்படியே தான் ஒரு 2 மந்த் போகுது. அப்போது அவங்களும் வந்துட்டு இதுக்கு மேலெல்லாம் விட்டது சரிப்பட்டு வராது, எத்தனை நாளைக்கு நம்மளே இவங்க 2 பேர்த்துக்கு போஸ்ட்மேன் வேலை பார்க்குறது அப்படின்ட்டு ஏப்பா எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கை ஹாப்பியாக தான் போகுது. கடைசி காலத்தில் ஒரு வேர்ல்டு டூர் போகலான்னு நினைக்கிறோம். நாங்கள் போக போகிறோம், நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க, அப்புறம் எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களோட ஆசை அப்படிங்கிறனால இவங்கேயும் போட்டு கொடுத்துட்றாரு. நாங்களும் வரவா சேஃப்டிக்குன்னு கேட்கவும் இல்லை நாங்கள் 2 பேர் போகிறோம், எனக்கு என் புருஷன் பாதுகாப்பு இருக்காது, போதும் அவரை நான் பார்த்துப்பேன், என்ன அவர் பார்த்துப்பாரு, நீ உன் பண்ணாடி பார்த்துக்கோ சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. கரெக்டாக இவங்க அதாவது இவங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் தான் அவங்கள வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. உங்களோட அப்பாவும் வந்திருப்பார். ஸோ எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். நீங்கள் இவங்க சின்ன 3 பேர் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. இப்போது வேறு வழியே இல்லை, எது பேசினாலும் டேரெக்டாக தான் பேசணும். சின்ன குழந்தை அவனும் சொல்ல மாட்டான், எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா எப்படி பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே வந்து நீங்கள் சிம் கிட்ட சொல்கிற மாதிரி சிம் அப்பா கிட்ட சாப்பிட கூப்பிடு பார்க்கலாம், அப்பாவை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்களுக்கு புரியுது உங்ககிட்ட தான், அதாவது அவர்கிட்ட தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக சிரிப்பும் வருது. அவர் இப்போல்லாம் எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்கார்.
உங்களுக்கும் அது புரியுது. உங்களுக்கு வந்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே இருக்கிறது உங்களுக்கு புரியுது. ஒரு மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி இப்போ ஒரு மாதிரி குட்டி குட்டியாக லெவலெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது 2 பேத்துக்குமே. அப்போ தான் வந்துட்டு அவரும் வராரு சாப்பிட்றதுக்கு. அப்போது சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சிம்சிமையும் வச்சுட்டு நீங்களெல்லாம் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு எல்லா வேலையும் அத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஆட்கள் கூட வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள வச்சு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பேசிப்பீங்க. பழையபடி நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வேணாம் வேலைக்குன்ட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தனியாக கஷ்டப்படுறதுனால சின்ன ரொம்ப சேட்டை பண்ணுறானா அவனை பார்த்துட்டு உங்களால் குக் பண்ண முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. அப்போது இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படியே தான் ஒரு 2 மந்த் போயிருக்கும். செம்மையாக வந்துட்டு உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக 3 பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்க. இப்படி தான் ஒரு 4 மந்த் கழிச்சு வேர்ல்டு டூர் போன இவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்தா நல்லா ஹாப்பியாக பேசிக்கிறீங்க. அதை பார்க்கறக்கே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறப்போ டபக்குன்னு நீங்கள் வந்துட்டு போய்ட்டு வாமிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடையே என்ன தடி தின்ன வயனே, கண்டதை தின்னியா என்ன, உனக்கு வேறு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தம்மா வந்துட்டு உங்கள் பின்னாடி ஓடி வராங்க. இவங்கே வந்து ஓடி வராரு. உங்களோட அத்தைக்கு முன்னாடி அவர் தான் உங்களை வந்து பிடிக்கிறாரு. தலையை பிடிச்சி நிற்கிறாரு. நீங்கள் வாமிட் பண்ணுறப்போ என்னாச்சுடா, என்னதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலம்மா, ஒரு வாரமாக இப்படியே தான் வாமிட் பண்ணிட்டே இருக்கா, என்னென்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. உடனே சிம்சிமை பார்த்து, டேய் சிம்சிம், உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கும் மண்டைக்கு ஏறுது. அதாவது உங்கள் மண்டைக்கும் புரியுது, அவரோட மண்டைக்கும் புரியுது. 2 பேருக்கு செம்மையாக ஷை ஆகுது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நிற்கிறீங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு உங்களோட அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, ஸோ ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி எண்டிங். உங்களை வந்துட்டு எல்லோரும் தாங்கன்னு தாங்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே ஆகட்டும், ஸோ அந்த குழந்தை பிறந்தப்போ ஆகட்டும், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான் பிறந்திருப்பா. ஸோ சிம்சிம்க்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்நேரம் வந்துட்டு அவள் கூட விளையாடிட்டு ஒரு மாதிரி அவளை தொட்டு பார்த்துக்கிட்டு அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவீங்க, சிம் தான் பாப்பாவை பார்த்துக்குவான். அந்த மாதிரி தான் உங்களோட அத்தை மாமா வந்துட்டு திட்டுவாங்க. ஏண்டா குழந்தைய வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பருப்பமத்தை எடுத்துகிட்டு உங்களை தடுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் 4 பேர், உங்களோட அத்தை மாமா 2 பேர், ஸோ உங்களோட அப்பாவும் அப்பப்போ வருவார். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்துட்டு வாழ்கிறீங்க. ரொம்ப சூப்பராக மாஃபியாவே இருந்தாலும் ஃபேமிலின்னு வரும்போது யோங்கி ரொம்பவே ஹம்பிளாக ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங். அண்ட் ராகவிடியர், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த ஸ்டோரி? நீங்கள் கேட்டது தான். பட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் வந்துட்டு சிம் கூட, அதாவது அந்த குழந்தை கூட இவங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஸ்டோரி சொல்லி. ஆனால் எனக்கு பிடிக்கல. தட் மீன்ஸ் பிடிக்கல, நான் தப்பாக இல்லை. எனக்கு சிம்மை தனியாக யாரோ குழந்தைன்னு சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை, மனசே வரலை. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் சிம் வந்துட்டு வேறு குழந்தைன்னு சொல்லணும், அவனை அதுக்கு பாவம் பார்த்தா வளர்த்தணும், இல்லை அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு அதை நான் இவங்களோட குழந்தையாகவே வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம் பாவம் இல்லை, செல்லக்குட்டி, அவனை எப்படி நான் வந்துட்டு யாரோ குழந்தைன்னு சொல்லட்டும், எனக்கு மனசு வரல, அதனால தான். ஓகே கோச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரே சைஷையாக வருது. சரி, ஓகே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு சிம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவன் அப்படியே ஜிம்மினோட ஃபேஸ் தானே. ஸோ அப்படியே அந்த ஜெராக்ஸ் குழந்தை கையில் இருக்கிறப்போ அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவன் நம்மக்கிட்ட விளையாடிட்டு ஐ எம் கிரேவிங் ஃபார் தட் பாய். தட் மீன்ஸ் அந்த சிம் தான். எனக்கு ஏன்னே தெரியல, அவனை மட்டும் ரொம்ப பிடிக்குது. ஸோ நிறைய டைம் நான் ரொம்ப க்ரேவிங்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஏக்கமாக இருக்கும். அச்சோ, நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் க்ரேவிங் ஃபார் சிம். அவன் ஏன் பிள்ளை, அதனால நான் வந்துட்டு யாரோ பிள்ளைங்கிற மாதிரி விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் ஸ்டோரியில் இப்படி சொல்லிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியலையே, ஷையாக வருது. சரி, ஓகே, நான் இந்த ஸ்டோரி தடவை முடிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஷை ஆச்சு, ப்ளஸ் ஆச்சுன்னா பேச்சு வர மாட்டேங்குது டியர், பாதி உள்ளே போயிடுதா, அதனால். சரி, ஓகே, நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யாராவது நீங்கள் ஸ்டோரி கேட்டு நான் போடாமல் இருந்திருந்தா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வேறு என்ன,
அண்ட் சதீஷ் ரெடியா நேற்று நீங்கள் ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் மாமான்னு சொல்லிட்டு ஜூனி பார்க் ஒன் ஷாட் கேட்டிங்க. நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். பட்டு என்னவோ தெரியல, அது முடிக்கிறப்போ நான் வேறு மாதிரி முடிச்சிட்டேன். உள்ளே அந்த ஸ்டோரி வந்துட்டு டைட்டில் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். மற்றபடி எல்லாமே ஸ்டோரியே வேறு மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டேன். பட் உங்களுக்காக கண்டிப்பாக ப்ரொஃபஸர் மாமாங்கிற டைட்டில் நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு ஒன் ஷாட் நான் சீக்கிரமாக போடுறோம். ஓகேவா? கோச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ